பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகள் உறுப்பினர்களுடான ஆலோசனை கூட்டம் என்பது வருகிற நவம்பர் 6ஆம் தேதி அன்று மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் விவகாரத்திற்கு பிறகாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இது போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளே வெளியிடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு விரைவாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நவம்பர் 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பிரதித்துவம் உள்ள அரசியல் கட்சியினுடைய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே விரைவில் இந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுப்பதற்கான அறிவுறுத்தல்களை அனைத்து கட்சிகளும் வழங்கக்கூடிய நிலையில் அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டு ஒரு உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மற்றும் கூட்டங்கள் அதே போன்று ரோட் ஷோ போன்றவை நடத்தும் பொழுது கூட்ட நெரிசல்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆக உரிய பாதுகாப்புகளுடன் நடத்தப்படுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து கட்சிக்கான கூட்டம் அறிவிக்கப்பட்டு மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் அரசியல் கட்சியினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டு வழிகாட்டுதல் நெறிமுறைகளாக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.